என்னாச்சு என்னாச்சு தமிழகம் முழுவதும் தமிழக முதல்வர் தேர்தல் பிரச்சாரத்தின் போது பல்வேறு இடங்களில் குறிப்பாக தஞ்சாவூர் பகுதியில் அவர் தேர்தல் பிரச்சாரம் செய்யும் பொழுதும் தேர்தல் வாக்குறுதியிலும் 5 ஏக்கருக்கு குறைவாக உள்ள அனைத்து விவசாயிகளுக்கும் சோறு போடும் கடவுள் விவசாயிகள், அதனால் பயிர்க்கடன் முழுவதும் தள்ளுபடி செய்யப்படும் என்றும் 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு 50% பயிர்க்கடன் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்தார்கள். ஆனால் தேர்தல் வாக்குறுதிகள் அளித்தவாறு இல்லாமல் ஒரு 20 தினங்களுக்கு கழித்து கூட்டுறவுத்துறை செயலாளர், விவசாயத்துறை செயலாளர், நிதித்துறை செயலாளர் எல்லாம் கலந்து ஆலோசனை செய்து 50,000 கடன் வாங்கியவர்களுக்கு முழு பயிர்க்கடன் தள்ளுபடி என்றும் 60,000 கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 40,000 ரூபாய் என்றும் 70,000 கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 30,000 ரூபாய் என்றும் 80,000 கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 20,000 என்றும் 90,000 கடன் பெற்ற விவசாயிகளுக்கு 20,000 என்றும் 1,00,000 ரூபாய் கடன் பெற்ற அனைத்து விவசாயிகளுக்கும் 5,000 ரூபாய் மற்றும் தள்ளுபடி செய்யப்படும் என்று அறிவித்துள்ளார்கள். இது விவசாய மத்தியில் பேரிடியை இறக்கியுள்ளது. அவர் தேர்தல் பிரச்சாரத்தில் சொன்னதற்கும் அவர் தள்ளுபடி செய்ததற்கும் எந்த விதமான சம்பந்தம் இல்லாமல் உள்ளது. தற்பொழுது விவசாயிகள் பல்வேறு துன்பங்களுக்கு ஆளாகி வருகிறார்கள். குறிப்பாக மத்திய அரசு உணவு விலையை சென்ற வாரம் மூட்டைக்கு 300 முதல் 500 வரை விலை ஏற்றிவிட்டார்கள். மருந்து பூச்சிக்கொல்லியினுடைய விலை ஏற்றிவிட்டது, இடுபொருளுடைய விலை ஏறிவிட்டது, ஆட்கள் கூலியினுடைய விலை ஏறிவிட்டது. ஆனால் விவசாயிகள் உற்பத்தி செய்கின்ற பொருள்களுக்கு 1990ஆம் ஆண்டு முதல் இதுவரை விலை ஏற்றம் இல்லாமல் விவசாயிகள் பல மாநிலங்களில் பல்வேறு மாவட்டங்களில் தற்கொலை செய்து கொண்டார்கள். கிராமப்புறங்களில் 50% மக்கள் விவசாயம் செய்கிறார்கள். அதுவும் 50 வயதிற்கு மேற்பட்டவர்கள் தான் அங்கு விவசாயம் செய்கிறார்கள். அதற்கு மேல் உள்ளவர்கள் எல்லாருமே பல்வேறு தொழில்நிலை நாடி சென்று விட்டார்கள். இதே நிலை நீடித்தால் விவசாயம் இன்னும் 10 ஆண்டுகளில் தமிழகத்தில் எந்த இடத்திலும் அழியக்கூடிய சூழ்நிலை உள்ளது. எனவே மாண்புமிகு தமிழக முதல்வர் தேர்தல் வாக்குறுதியில் அளித்த அவர் அறிவித்தபடி தள்ளுபடி செய்ய வேண்டும். அதே போல 5 ஏக்கருக்கு மேல் உள்ள விவசாயிகளுக்கு தள்ளுபடி என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆனால் விவசாயிகள் அப்படி என்று யாரையும் பார்க்க முடியாது. அவர்கள் போடும் முட்டொலி செலவு எல்லாமே அனைத்துமே ஒரே மாதிரி தான் இருக்கிறது. ஆகவே 5 ஏக்கர் விவசாயிகள், சின்ன விவசாயி, பெரிய விவசாயி, குறு விவசாயி, சிறு விவசாயி என்று பாகுபாடு இல்லாமல் ஒட்டுமொத்த விவசாயிகளும் 14.25 லட்சம் விவசாயிகள் கடன் பெற்றிருக்கிறார்கள். 17.45 லட்சம் விவசாயிகள் அனைவருக்குமே பயிர்க்கடன் முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும் என்பதுதான். இதற்கு முன்னைய அரசு எந்த ஆட்சி காலத்திலும் இதற்கு முன் கலைஞர் இருந்தார்கள், ஜெயலலிதா அம்மா இருந்தார்கள், ஸ்டாலின் இருந்தார்கள், எடப்பாடியா இருந்தார்கள். அனைவருமே ஒட்டுமொத்த கடனையும் இதுவரை தள்ளுபடி செய்தார்கள். ஆனால் இது போன்ற எங்களுக்கு கடன் யாரும் தள்ளுபடி செய்யவில்லை. இதற்கு அனைத்திற்குமே காரணம் முன்னாள் வருவாய்த்துறை செயலாளராக இருந்த அமுதா IAS அவர்கள். அவர் ஏற்கனவே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பல சலுகைகளை பெற்று பல உயர் பதவிகளை பெற்றார். அவர் இப்ப இருக்கின்ற முதல்வருக்கு நல்ல பேர் எடுத்து விடுவார் என்ற ஒரு நம்பிக்கையில் தவறான தகவலை மத்திய அரசு உதாரணம் காட்டியும் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா வழிகாட்டுவதன் பேரில் கடன் தள்ளுபடி செய்கிறார் என்று கூறுகிறார்கள். ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியாவிற்கும் தமிழக தொடக்க வேளாண்மை கூட்டுறவு வங்கிக்கும் எந்த விதமான சமூகமும் கிடையாது. காரணம் என்னவென்றால் அரசாங்கம் எங்களுக்கு செலுத்த வேண்டிய கடன் தொகையை மத்திய கூட்டுறவு வங்கி, தமிழ்நாடு கூட்டுறவு வங்கியில் செலுத்தினால் அவர்கள் அனைவரும் பிரித்து அவர்கள் வங்கியில் வர வைத்து விடுவார்கள். அதனால் ரிசர்வ் வங்கியை குறை கூறுவதும் மத்திய அரசை குறை கூறுவதும் அப்பட்டமான போய். எனவே தமிழக முதல்வர் உடனடியாக இதில் கவனம் செலுத்தி ஒட்டுமொத்த விவசாயிகள் இன்று 38 மாவட்டத்தில் மிகப்பெரிய கண்டன ஆர்ப்பாட்டத்தை வாயில் கருப்பு துணி கட்டி கண்டன ஆர்ப்பாட்டம் செய்திருக்கிறோம். எனவே தமிழக முதல்வர் இதற்கு முன்பு சென்ற வாரத்தில் விவசாயிகளுக்கு ஏரி குளம் குட்டைகளில் மண்ணள்ளி கொள்ளலாம் என்று சொன்னார்கள். விவசாயிகள் ஒட்டுமொத்த விவசாயிகள் நாங்கள் எல்லாம் பாராட்டு தெரிவித்தோம். ஆனால் அதற்கு பேர் இடியாக இப்பொழுது அமைந்துள்ளது. எனவே தமிழக முதல்வர் விவசாயிகளுக்கு மதிப்பளித்து விவசாயிகள் சங்க பிரதிநிதிகளை உடனடியாக அழைத்து பேசி எங்களுக்கு இன்னும் 1 மாதம் 2 மாதம் காலதாமதமானாலும் பரவாயில்லை, நாங்கள் வாங்கிய கடனை முழுமையாக தள்ளுபடி செய்ய வேண்டும். அவர் அறிவிப்பு வெளியிடவில்லை என்றால் ஒட்டுமொத்த விவசாயிகளும் ஒருவர் கூட நாங்கள் வங்கியில் வாங்கிய கடனை திருப்பி செலுத்த முடியாத சூழ்நிலையில் உள்ளோம். எங்களால் திருப்பி கடனை கட்ட முடியாது. இவர் வாக்குறுதி அளித்தார் என்று நாங்கள் ஏற்கனவே இன்னும் பல இடங்களில் பல நிதி நிறுவனங்களில் தனியார் நிறுவனங்களில் கடன் வாங்கி வைத்துள்ளதோ எங்களுடைய இந்த நிலைமை நீடிக்கிறது. எனவே தமிழக முதல்வர் கருணையுடன் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். அதே போல பொதுப்பணி மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் விவசாயிகள் மனம் புண்படுகின்ற வகையில் விவசாயத்தை விட விளையாட்டு கஷ்டம் என்று கூறி
கூறுகிறார்கள். விவசாயம் செய்து பார்த்தால் அவர்களுக்கு தான் தெரியும். இரவு 12 மணிக்கு மின்சாரம் வருகிறது. அப்பொழுதுதான் வயல்களுக்கு சென்று நீர் பாய்ச்ச வேண்டியிருக்கிறது. பள்ளி பாம்பு கடித்தால் கூட உயிர் போகின்ற சூழ்நிலையில் விவசாயிகள் 150 கோடி மக்களுக்கு அவர் சாப்பிடவில்லை என்றாலும் கூட நாட்டு மக்கள் நல்லா இருக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் கொரோனா காலத்தில் அத்தனை தொழிற்சாலைகள் மூடப்பட்டன, அத்தனை கோயில்கள் மூடப்பட்டன. தலைமைச் செயலகம் முதல் டெல்லி செங்கோட்டை வரை, டெல்லி கோட்டை வரை அத்தனையும் மூடப்பட்டது. ஆனால் விவசாயிகள் மட்டும் கொரோனாவில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு கூட நேரடியாக இல்லங்களுக்கு சென்று உணவளித்தார்கள். எனவே ஒட்டுமொத்த விவசாயிகளுக்கும் தமிழகம் முதல்ல மதிப்பளிக்க வேண்டும், கடன் முழுவதையும் தள்ளுபடி செய்ய வேண்டும்.